வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோதாஸ் கலரி சேனல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாரம்பரியமான பால் கொட்டையும் பாசிப்பயிறு வச்சு வடையும் செய்கிறேன். பாசிப்பயிரை வச்சு மட்டுமே நம்ம எப்பவுமே வடை செய்வோம். இன்னைக்கு அதோட சில பொருட்களை சேர்த்து வித்தியாசமான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்ல செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பால் கொட்டை செய்ய மாவு பிசைஞ்சுக்கலாம். நான் ஒரு பவுல் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சுடுதண்ணியை எடுத்து இந்த பிசைஞ்சுக்கலாம். அந்த மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஒரு இடியாப்ப மாவு மதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது. நல்லா பால் கொழுக்கட்டைக்கு ஒரு இடியாப்ப மாவு பதத்துல பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்ப பால் கொழுக்கட்டைக்கு ஒரு கடாயில பாசிப்பருப்பு கொஞ்சமா சேர்த்து லைட்டா இளவரப்பா கொஞ்சமா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வேக வச்சுக்குவோம். நாங்க எப்பவுமே பால் கொழுக்கட்டை செய்யும் போது இந்த பருப்பு சேர்த்துதான் செய்வோம். இந்த தேங்காய் பாலும் பாசி பருப்பும் சேரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். பாசி பருப்பு நல்லா இளவரப்பா வறுத்தாச்சு. கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சு வேகட்டும். பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாவுல உருண்டையை எடுத்து செஞ்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமா இருக்குமோ ஷேப்ல செஞ்சுக்கலாம். ஒரு சிலர் முறுக்கச்சு கட்டையில பிரிவாங்க. ஆனா அந்த பால் கொழுக்கட்டைக்கு நம்ம இந்த உருண்டையா உருட்டி செஞ்சாதான் அழகாவே இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி உருண்டையா விட்டுறேன். உங்களுக்கு எந்த விதமான ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம உருண்டையாவும் செஞ்சுட்டு கொஞ்சம் சின்ன உருண்டையா செஞ்சீங்கன்னா நல்லா இனிப்பு எல்லாம் சாரம், தேங்காய் பால், இனிப்பு, வெல்லம்லாம் இப்போ உருண்டையெல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. நல்லா பாசி பருப்பு நல்லா வெந்து மணந்து வந்துருச்சு. இப்ப இந்த உருண்டையில சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது சேர்த்தாதான் உருண்டையில உடையாம இருக்கும். பால் கொழுக்கட்டைக்கு துருவின தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து நல்லா பால் புழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயோட 3 ஏலக்காய் சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்குவோம். சுடு தண்ணியாக சேர்த்துக்குவோம். இப்போ வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த வேக வச்சிருக்கிறதுல சேர்த்துக்கலாம். வெள்ளை பாகை இதில் சேர்த்துக்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு கொஞ்சமா ஒரு பிஞ்சு நைஸ் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்பதான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கும். நம்ம மாவுல போட்டு பிசைஞ்சிருக்கோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி
பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பயிர் வடைக்கு 1 கப்பு பாசி பயிர் எடுத்து 2 மணி நேரமாக ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சு அதையும் தண்ணி வடித்து சேர்த்துக்கலாம். பாசி பயிரோட 1 ஸ்பூன் சீரகம், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இதை மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். வெங்காயம்லாம் சேர்க்கும் போது தண்ணி வரும். அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம். இப்போ இதை எல்லாத்தையும் பிசைஞ்சு வடையை தட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு உருண்டையை உருட்டிக்கலாம். உருட்டிக்கிட்டு கொஞ்சம் கையில் நல்ல எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம். தடவிட்டு வடையை தட்டிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, உள்ளுக்கு வேகாது. அதனால் கொஞ்சம் தின்னாவே தட்டிக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. இப்போ வடைகளை சேர்த்துடலாம். கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க, இல்லைன்னா வெளியில் கருகிடும், உள்ளுக்கு வேகாது. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நல்ல வெந்து வந்திருக்கு. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பருப்பு வடை, உளுந்து வடை இந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயிரில் வச்சு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே இது ஹெல்த். நல்லா சிவந்து வந்துச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ செஞ்ச பால் கொழுக்கட்டையும் பாசிப்பயிர் வடையும் பிடிச்சிருந்துச்சுல்ல, ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை நம்ம ஒரு டீ கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க.
பால் கொழுக்கட்டையும் பாசிப்பயிறு வடையும் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.